வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் 2025 உங்க டார்கெட்டா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவசியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாணவர்கள் வந்து நான் ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சா போதுமா, இல்லை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரே நேரத்தில் படிக்கணுமா, இல்லை யார் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து படிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்கேன் வந்து இப்போ நான் வந்து பார்ட் டைமாக தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்றவங்க ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறது. இல்லை நான் இந்த வருஷம் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் வந்து இதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ் எழுதுனதில்லை அப்படின்னும் போது நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் எக்ஸாமுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து மெயின்ஸ் படிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா 8 to 10 ஹவர்ஸ் நீங்கள் போடுறீங்க, இல்லை 8 to 12 ஹவர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம் வந்து. இதனால் வந்து நம்ம அதிகமான எஃபர்ட் வந்து ப்ரிலிம்ஸில் போட்டாலும் நம்ம வந்து 160 மினிமம் போட்டாவே போதும் நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும் வந்து. இதில் நம்ம 180 போடுறதுனாலே 175 போடுறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸில் பெருசாக மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா